ஹாய், வெல்கம் பேக் டு லீனாஸ் ஹோம் ஃபுட்ஸ். என் சேனல் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண, ஷேர் பண்ண மறக்காதீங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ இன்றைக்கி நம்ம பருப்பு ரசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு லெமன் சைஸுக்கு புளி சுடு தண்ணியில் நான் இன்றைக்கி ஊற வச்சு எடுத்துக்க போகிறேன். சுடு தண்ணியில் ஊற வச்சிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக ஊறிடும். அதனால தான் சுடு தண்ணி இன்றைக்கி யூஸ் பண்ணுறேன். பச்சை தண்ணியில் ஊற வச்சாலும் பரவாயில்ல. அப்புறம் இதுக்கு தேவையான தோரம் பருப்பு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு இதையும் ஊற வச்சு எடுத்துக்கலாம். நான் மசூர் தால் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் நார்மலாக இருக்கிற துவரம் பருப்பு கூட எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை வாஷ் பண்ணியாச்சு. இதையும் தண்ணியில் ஒரு அரை மணி நேரம் அளவுக்கு ஊற வச்சு எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு ரசம் கொஞ்சம் அதிகமாக தான் வைக்க போகிறேன். நீங்கள் கம்மியாக வைக்கணும்னு நினச்சிங்கன்னா கம்மியாக சேர்த்துக்கோங்க. இதில் அளவெல்லாம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த ரசத்துக்கு தேவையான மிளகு ஜீரகம் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அதுக்கு 2.5 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. 3 டீஸ்பூன் மிளகு, காரத்துக்கு வரமிளகா, 4லேருந்து 5 பல் அளவுக்கு பூண்டு டேஸ்ட்டு பிடிக்காது அப்படின்னா நீங்கள் கம்மியாக கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு கோர்ஸ் பவுடராக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். ரொம்ப ஃபைன் பவுடராக அரைக்கக்கூடாது, நல்லா இருக்காது. இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. இப்போது இது ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கோங்க. அதே ஜார்லேயே நம்ம ஊற வச்சுருக்கிற பருப்பையும் நம்ம அரைக்க போகிறோம். பருப்பு வேக வைக்க வேணாம், அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கணும். அந்த பருப்பையும் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிடலாம். ரொம்ப தண்ணி ஜாஸ்தி சேர்க்க வேண்டாம், கொஞ்சம் கம்மியாக சேர்த்து ஃபைனாக அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம ஊற வச்ச புளியை நல்லா கரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதில் ஒரு 1/4 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதில் ஆல்ரெடி உப்பு சேர்த்தாச்சு. உங்களுக்கு எந்த அளவுக்கு உப்பு வேணுமோ அதை சேர்த்துக்கோங்க. இது நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பருப்பையும் இந்த புளி தண்ணியில் சேர்த்துக்கலாம். அதில் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த புளி தண்ணியோட 2 தக்காளி அதே மாதிரி நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கணும். அரைச்சு அந்த புளி தண்ணியோட சேர்த்துக்கலாம். உங்களுக்கு புளிப்பு ஜாஸ்தியாக வேணும்னு நினச்சிங்கன்னா தக்காளி அதிகமாக சேர்த்துக்கோங்க. இது 2 தக்காளி கரெக்டாக இருக்குது புளிப்பு, அதனால் நான் 2 தக்காளி தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு புளியோட அளவு கம்மி பண்ணிவிட்டு தக்காளி அளவு கூட ஜாஸ்தியே வச்சுக்கலாம். அது உங்கள் இஷ்டம். இப்போ இந்த தக்காளியும் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சாச்சு. அதையும் இந்த புளி தண்ணியோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. புளியோட அளவும் உப்போட அளவும் செக் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை ஆன் பண்ணிடுங்க. அடுப்பை ஆன் பண்ணியாச்சு. இப்போ இதில் கொதி வரப்போகுது. அந்த புளியோட பச்சை வாடை போகிற வரைக்கும் இதை கொதிக்க வச்சுக்கணும். இப்போ இதில் கொதி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மிளகு, ஜீரகம், பூண்டு, வரமிளகா இதை சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மிளகு ஜீரகம் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கக்கூடாது. இது நான் எந்த அளவுக்கு கொதிக்க வச்சு எடுக்கிறேன்னு மட்டும் பார்த்துக்கோங்க. இது கொஞ்சம் லென்த்தாக இருக்கும். ஏன்னா இது ரொம்ப நேரம் கொதிக்க வச்சாலும் டேஸ்ட்டு கம்ப்ளீட்டாக மாறி போயிடும். நான் ஏற்கனவே ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்னால் இந்த டேஸ்ட்டு கொண்டு வர முடியல.
அதனால எங்கள் பாட்டி வந்திருந்தாங்க வீட்டுக்கு, அம்மா வீட்டுக்கு. அப்போ அவங்க தான் இந்த ரசம் செஞ்சாங்க. அதனால தான் நான் இதை கொஞ்சம் லென்த்தாக காட்டுறேன். இது வந்து எங்கள் பாட்டியோட ரெசிபி. அதனால தான் அவங்க வந்திருந்தப்ப இந்த ரசம் கண்டிப்பாக வைக்க சொல்லி நான் வீடியோ எடுத்திருக்கேன். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். அப்போ தான் இந்த ரசத்தோட அந்த கரெக்டான டேஸ்ட் வரும். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி வித்தியாசமாக இருக்குது இந்த ரசம். அப்போது இப்போ நம்ம வந்துட்டு ஜீரக மிளகு சேர்த்ததுக்கப்புறம் மறுபடியும் இந்த கொதி வந்துருச்சு. நீங்கள் இதையும் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உப்பெல்லாம் செக் பண்ணிக்கோங்க எப்படி இருக்குன்னு. இப்போ மறுபடியும் கொதி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் கருவேப்பிலை மல்லி வந்து நம்ம கட் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துட்டு அடுப்பை வந்து ஆஃப் பண்ண போகிறோம். இப்போ அடுத்தது இந்த ரசத்துக்கு தாளிச்சிடலாம். இந்த ரசத்துக்கு தாளிக்கிறதுக்கு நாங்கள் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கோம். உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் பிடிக்கலைன்னா வேறு என்ன வேணாலும் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச நீங்கள் எது யூஸ் பண்ணுவீங்களோ அதை சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துருக்கேன். கடுகு நல்லா வெடிக்கட்டும். கடுகு வெடித்ததும் 2 வரமிளகா தாளிச்சுக்கலாம். பெருங்காயம் வந்துட்டு கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும். உங்களுக்கு பிடிக்கலன்னா கம்மியாக சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா இந்த அளவுக்கு பெருங்காயம் சேர்த்து ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ரசத்தில் இதை ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. லாஸ்ட்டாக இதில் 1/4 லிட்டர் அளவுக்கு பச்சை தண்ணி இதில் நம்ம ஊற்ற போகிறோம். அப்போ தான் இந்த ரசம் வந்து நல்லா தெளிஞ்சு மேலே வரும். அதுக்காக அடுப்பெல்லாம் ஆஃப் பண்ணியாச்சு. 1/4 லிட்டர் அளவுக்கு பச்சை தண்ணி வந்து இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்ம ரசம் ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணும். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம பருப்பு தண்ணி வந்து வேக வச்சு அதை எடுத்து ஊற்றி தான் செய்வோம் எப்போதும். பட் இதில் வந்து பருப்பு வந்து அரைச்சி யூஸ் பண்ணியிருக்கோம். லாஸ்ட்டாக வெல்லம் சேர்த்துக்கோங்க. அது வந்து இன்னும் வந்து டேஸ்ட் வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. அப்போ இந்த ரசத்தை வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு என்னை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பாய்.